மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த உன்னதமான ஞாயிறு வழிபாட்டில் நாம் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நேர்மை பல வழிகளில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எனவே இந்த நல்ல மனநிலையை பெற்று வாழ இந்த திருப்பலியில் வரம் கேட்போம். இந்த தூய பலியின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் புதிய இதயம் டிவி வாயிலாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து பங்கேற்று செபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுத்து மகிழ்கிறோம். இந்த தூய பலியின் ஆசீரை பெற தடையாக இருக்கணும் பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை பிறரை அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்கிறது. உன் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல் விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அன்புக்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொலையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும்
உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக்க தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலுமின்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 13. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதற்காக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை எப்படையும்? நீர் இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவதாக வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதுவும் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாள்வதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாள்வதில் நீங்கள் நம்ப தகாதவர்களால் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்?
எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 8வது அதிகாரம் 9 நாம் வாசித்தோம் என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராய் இருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார் என்ற இறைவாக்கு மெய்மையிலும் மென்மை, மெய்மை உண்மையிலும் உண்மை. கிறிஸ்து ஏழ்மை கோலம் பூண்டு நம் எல்லோரையும் செல்வராகி பார்க்க அவர் ஆசைப்பட்டார். அதற்காகத்தான் இந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாசற்ற கடவுளுடைய பேரன்பை நாம் சுவைக்கவும், அந்த ஆண்டவர் விரும்புவது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக செல்வ மாய கவர்ச்சிகளுக்குள் சிக்கிக்கொள்ளாமல், செல்வம் இருக்கிற போதும் கூட, பணம் இருக்கிற நிலையிலும் கூட, நமக்கான அதிகாரங்கள் இருக்கிற நிலையிலும் கூட, நமக்கான வாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் கூட நாம் நேர்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி வாயிலாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய இறைவாக்கு ஒரு ஆழமான இறைவாக்காக இருக்கிறது. எப்படிப்பட்டது என்றாலும், நாம் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை தேடிக்கொள்ள அழைப்பு கொடுக்கிறார். அநீத முறையிலே நாம் சேர்த்த செல்வத்தை வைத்து நண்பர்களை, உறவுகளை நாம் கட்டி எழுப்பது தவறான போக்கு என்று சொல்கிறார். நேர்மையற்ற செல்வத்தை கையாள்வதில் நீங்கள் கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். அதே போல நேர்மையற்ற வழிகளிலே சென்று நாம் நம்மை வளர்த்து கொள்வதும், நம் வாழ்க்கையை பெருக்கிக் கொள்வதும், சுகங்களை அனுபவிப்பதும் கடவுளுக்கு உகந்ததும் இல்லை என்பதை இந்த நாளில் நாம் உணர அழைக்கப்படுகிறோம். சிறு சிறு காரியங்களில் கூட நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய அழைப்பு. இப்படியாக சொல்லி வரக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று சொல்லி, செல்வம் முறையற்ற முறையிலே பயன்படுத்தப்படுகிறது என்றால் அது கடவுளுக்கு விரோதமானது என்பதையும் இயேசு இங்கு மறைமுகமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் ஒரு பாழ்பட்ட உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. செல்வம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை உண்டு என்பது போலவும், வசதி வாய்ப்புகள், பணம், செல்வம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் என்று முன் உரைக்கிறது. அதைத்தான் இந்த உலகமானது the world of consumerism, நுகர்வு கலாச்சாரமாக இருக்கிறது. பணம் இருந்தால், பொருள் இருந்தால் தான் வாழ முடியும், இல்லை என்றால் வாழ தகுதியற்றவர் என்ற முத்திரையை குத்துகிறது. கேலியும் கிண்டலுமாக அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கிறது. இதுதான் இன்றைய கால உலகமாக இருக்கிறது. நிச்சயமாக சொல்லுகிறேன், நாம் நேர்மையான முறையிலே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம். ஆனால் உயர்வு இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட நேர்மையாய் வாழ்வதால் இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டவாறு நாம் மொழியின் மக்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதே முன்னேரத்திலே அநீதமான வழிகளில் சென்று செல்வங்களை சேர்த்து பெருக்கிக் கொண்டு இந்த உலகத்தின் பார்வையில் தங்களை பெரியவர்களாக காட்டிக் கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் இருளின் மக்களாகத்தான் இருக்க முடியும். அப்ப நாம் யோசித்து பார்ப்போம், ஒளியின் மக்களாக நான் இருக்கிறேனா அல்லது இருளின் மக்களாக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு காரியங்களில் நேர்மையாக வாழ அழைக்கப்படுகிறோம். அந்த நேர்மை தன்மைதான் கடவுளுக்கு மிகுந்த பிரியத்தை தரும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் பார்ப்பது போல 2வது வாசகத்தில் பவுலடியார் நம்ம எல்லோருக்கும் ஒரு பரிந்துரையை, வேண்டுகோளை செய்கிறார். நீங்கள் இறைபற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களால்
தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ளவர்களுக்காகவும் நீங்கள் மன்றாட வேண்டும் என்று சொல்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆளுகிறவர்களும் அரசர்களும் செல்வந்தர்களும் உயர்குடி மக்களும் உயர்நிலையில் உள்ளவர்களும் கண்ணியமற்று இறை பற்றி அற்று வாழ்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம். இதனால் இந்த நாடு பாழாகி கொண்டிருக்கிறது, தீமைக்கு அதிகமாக உட்பட்டிருக்கிறது, மதவாதங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது, சமத்துவ சமுதாயம் மற்ற ஒரு சூழலை உருவாகி கொண்டிருக்கிறது, இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகிறது, அநீத முறையில செல்வங்கள் பயன்படுத்தப்படுகிறது, நாட்டின் செல்வங்கள் சுய நலன்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. எனவே நேர்மையற்ற முறையில் வாழக்கூடிய அதிகாரிகளும் அரசர்களும் உயர்குடி மக்களும் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் செபியுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு இணைப்பாளர் இருக்கிறார், அது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பவுலடியார் இன்றைய 2வது வாசகத்தில் தெளிவுபடுத்துகிறார். எனவே நம்மை ஆளக்கூடியவர்கள் நேர்மையோடு இருக்க வேண்டும் என்று நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம். அதே போல செல்வந்தர்களின் நேர்மையற்ற உயர்குடி மக்களின் நேர்மையற்ற வாழ்க்கையினாலே இந்த உலகம் அழகையினுடைய ஆதிக்கத்துக்கு ஆட்பட்டிருக்கிறது. அதிலிருந்து மீண்டெடுப்பதற்காக நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு செபிக்க வேண்டும். நாம் இந்த மனநிலை இல்லாமல் கிறிஸ்துவின் மனநிலை கொண்டு வாழ வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் கூட ஆமோஸ் இறைவாக்கினர் உரத்து சொல்கிறார், செல்வம் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டவரை வறியோரை நசுக்குகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் வறியோருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை ஆமோஸ் இறைவாக்கினர் உரத்து சொல்கிறார். நீங்கள் வறியோரை நசுக்கிறீர்கள், ஒடுக்கப்பட்டவர்களை அழிக்கிறீர்கள் என்று சொல்லி இவ்வாறு கடவுளுக்கு விரோதமாக நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆமோஸ் இறைவாக்கினர் ஆணையிட்டு கூறுகிறார். இதுதான் நடக்கிறது அன்புக்குரிய. நேர்மையற்ற மனிதர்கள் இருக்கிற பொழுது அதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்றால் சாதாரண ஏழைகள், அப்பாவி மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள். ஏனென்றால் எல்லா நலன்களையும் பணக்காரர்களும் உயர்குடி மக்களும் அனுபவிக்கிற பொழுது ஏழைகள் நிராகரியாக்கப்படுகிறார்கள். இது அநியாயம் என்று சொல்லி ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்லுவது இன்றைக்கு நனவாக நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தேசத்தில். எனவே அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் அடிதமான முறையில் செல்வம் சேர்த்து தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தங்களுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி, தங்களுடைய சார்பு நிலையை பயன்படுத்தி, தங்களுடைய மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி யாரெல்லாம் ஏழைகளை ஒடுக்குகிறார்களோ, வறியவர்களை ஒடுக்குகிறார்களோ, அநீத முறையில் செல்வம் சேர்க்கிறார்களோ, எச்சரிக்கையாக இருங்கள். நிச்சயமாக அடிதம் திருக்கக்கூடிய கடவுள் ஒரு நாள் இறங்கி வருவார். அப்பொழுது ஒரு பிள்ளையும் நிலைத்திருக்க முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உலக போக்கலாக சென்று செல்வம் சேர்த்து பணம் சேர்த்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தவோ உங்கள் கோட்டையை கட்டவோ முயலாதீர்கள். அதில் கடவுளின் சினம் வெளிப்படும். கடவுள் ஒரு நாள் வீட்டு பொறுப்பாளர் போல வந்து தண்டிப்பார். அதுதான் இன்றைய நற்செய்தியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிக்கை செய்தி. கணக்கு கேட்பார். எனவே அநீதமான முறைகளில் இருந்து நாம் விலகி வாழ அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, இந்த இறைவாக்கிற்காக, இந்த இறைவார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே, நாம் நேர்மையோடு இருக்கிற பொழுது, நாம் நீதிமான்களாக இருக்கிற பொழுது நீதிமான்களுக்குரிய கைமாறு நிச்சயம் உண்டு. நீதிமொழி புத்தகம் 20:7 நீங்கள் வாசித்து பாருங்கள். எடுத்து வாசித்தீர்கள் என்றால் தெளிவுபடுத்தப்பட நீதிமான் யார்? களங்கமில்லா நேர்மையோடு வாழ்பவர்தான் நீதிமான். அவருக்கு கடவுள் அவர் நம் பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் அந்த நீதிமான் நிமித்தம் பிள்ளைகளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகள் நலமோடு வாழ்வார்கள். அந்த சந்ததியை கடவுள் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தாவீது அரசர் தன்னுடைய மகன் சாலமோனை கெஞ்சி கேட்கிறார். ஒன்று குறிப்பேடு 28:9 வாசித்து பார்த்தால் தாவீது கேட்கிறார், என் அன்பு மகனே சாலமோன், நீ கடவுளை அறிந்து நேர்மையும் உண்மையோடும் வாழ். கடவுள் முன்னிலையில் உன் திட்டங்களை நீ ஆய்ந்து செயல்படுத்து. ஒருபோதும் அந்த கடவுளை மறந்து விடாதே. ஏனென்றால்
நீ கடவுளை மறந்தாய் என்றால், நேர்மையை மறந்தாய் என்றால், கண்ணியத்தை மறந்தாய் என்றால், நீ அந்த கடவுளாலே கைவிடப்படுவாய், நீ அந்த கடவுளாலே மறக்கப்படுவாய் என்று சொல்லி தன் மகனை எச்சரித்து நல்ல வாழ்க்கை வாழ அழைப்பு கொடுக்கிறார். இதுதான் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதருடைய மனநிலையும் இருக்க வேண்டும். நேர்மையற்று நாம் வாழுகிறோம், அநீத முறையில் வாழுகிறோம், அதன் வழியாக இந்த வாழ்க்கையை நடத்துகிறோம் என்றால் நிச்சயமாக கடவுள் உங்களை கைவிட வேண்டிய நேரம் வரும். அப்பொழுது நீங்கள் வெட்கத்துக்கும் அவமானத்துக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். எனவே இந்த நாளில் நாம் தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும். நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை சேர்க்காதீர்கள், சுகம் அனுபவிக்காதீர்கள், நல்ல வாழ்க்கை வாழ முற்படாதீர்கள். நேர்மையான செல்வம் தான் இக்கட்டு நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும். துன்பத்திலிருந்து அது விடுதலை கொடுக்கும். திருப்பாடல் 34:17 வாசித்தீர்கள் என்றால், திருப்பாடல் 34:17 நீதிமானுக்கு கடவுள் செவிசாய்க்கிறார். அவரது இடுக்கணிலிருந்து துன்பத்திலிருந்து அவரே விடுதலை கொடுக்கிறார் என்று வருகிறது. இதுதான் கடவுள் நீதிமான்களுக்கு நேர்மையோடு வாழக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம். எனவே இந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உலக போக்கிலே இன்றைக்கு எனக்கு ஜெபத்துக்கு வருகிற மக்கள் எண்ணற்ற பெயரை நான் பார்த்திருக்கிறேன். அனிதமான வாழ்க்கை வாழ்ந்து பாவ பழக்க வளங்களில் ஈடுபட்டு அனிதமான முறையில் செல்வங்களை சேர்த்துவிட்டு கடைசியில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு கடவுள்தான் கதி என்று ஏழ்மையோடு வறுமையோடு வாழ்வதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த சூழ்நிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது. இந்த இறைவாக்கு தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே கடவுள் முக்கியமா அல்லது உங்களுக்கான செல்வம் முக்கியமா? சிந்தித்து பாருங்கள். செல்வத்தை தேடுகிற பொழுது நேர்மையான முறையில் தேடி உங்கள் வீட்டை கட்டுங்கள், உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். அதுதான் ஆசீர்வாதம். இந்த மனநிலையை பெற்றுக்கொண்டு வாழ இது திருப்பலியில் வரம் கேட்போம். ஆண்டவர் தாமே உங்களை தம் அருளா நிரப்பி நேர்மையான வாழ்க்கை வாழ வழிகாட்டுவாராக. ஆமென். அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்ற பரிகார வாழ்வு நிறைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். திருப்பாடல் 119 4-5 வாசித்தோம் என்றால், அவரது நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்போரை ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார்.
எனவே அந்த அருள்வாசியரை வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். அன்பு தந்தையே எம்மிறைவா, எம் தாய் திராவையை வழிநடத்தும் திருத்தந்தை, கருதினாள்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். தாங்கள் பெற்ற அழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து மன உறுதியோடு மக்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியையும் அமைதியையும் வழங்கிட வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றே எம்மிறைவா, எம்மோடு இணைந்து வாழ்கின்ற மக்களின் நலன்களில் அதிக அக்கறையோடு உழைத்திடவும் உதவிடவும் வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் பிறப்பிடமே எம்மிறைவா, உலக மக்கள் அனைவரும் சுயநல உணர்வுகள், விருப்பு வெறுப்புகள், பொறாமை, கோபம் போன்ற தீமையான உணர்வுகளிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்வுடனும் சமாதானத்துடனும் நிறைவான வாழ்வு வாழ வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். வல்லவரே, நல்லவரே, இயேசு ஆண்டவரே, எங்களை காக்கிறவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்துகிற உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து உடைய அருள் ஆசிரியை பெற்றுக்கொள்ள நீரை வழிகாட்ட வேண்டுமா எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுத்தவாறு ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புமிக்கோர், என்னுடையதும் உடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருள வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடு பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்துடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்படி நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறைவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவிருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன் என்ற எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவரை அன்பில் நிறைவு வரை செய்திடணும். மேலும் உயிர்த்தலும் இது நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுடைய ஏற்றாலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அடை கணவரான புனித யோசிப்புடைய திருத்துதல் புனித மறைசாட்சிகளோடு நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுத்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடவுள்ள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருந்தத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள புகழும் திருவுடம் ரத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் மது பேரன்பால் பரிவிறக்கத்தினால் எங்கள் உடல் உள்ள ஆன்மாவை காத்து மறுமருந்தாய் அருள் புரியும். என் ஆண்டவரே தேவனை நான் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். உம்
ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்திய பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவோடு அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறு நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.